ஹலோ நண்பா நண்பிகள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு ஃபேஷன். பேஷன் ஓகே, அப்படின்னா என்ன? எனக்கு தெரிஞ்சதை சரி உள்ளபடியே எனக்கு தெரிஞ்சதை மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறத எனக்கு தோன்றதை நான் வந்து சொல்ல போகிறேன். அதான் அந்த வீடியோ. எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும். உங்கள் கோல்ஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் ஹவு டு நெக்ஸ்ட், அடுத்து என்னன்னு ஒரு நமக்குள்ளே கேட்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்களாம் பதில் ஒரே ஒரு பதில் தான், டேய் சும்மா இருக்க முடியாதடா இப்படி சொல்லிட்டு போக வேண்டியது. என்னென்னா, நமக்கு பிடிச்சது ஒன்று இருக்கும், நமக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும். ரெண்டுக்குமே வித்தியாசம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிடிச்சது பண்ணுறதுக்கும் தேவைக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம். பிடிச்சது என்னென்னா, இப்போ எனக்கு யூடியூப் வீடியோஸ் போட பிடிச்சிருக்கு இல்லையா, ஆனால் நான் அதை போடுறேன், எனக்கு வந்து அதில் வந்து ஒன்றும் வரல, ஆனால் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்னா இதுதான் ஃபேஷன். இதை நான் இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த வேலை இல்லாமல் எந்த வேலையை எடுத்தாலும், இப்போ நான் வந்து ஒரு வேறு எதாவது படிக்கிறேன், இல்லைனா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய இது இருக்குல்ல. அதே மாதிரி தேவைக்கு வேலை செய்கிறது ஒன்று இருக்குது. அதாவது முக்கியமாக காசு ரொம்ப முக்கியம். அந்த காசுக்காக இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என்ன ஃப்ரேம் தெரியுதுன்னா, காசு தான் தம்பி முக்கியம், அது சம்பாதிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபேஷனை பாருங்கன்னா அது சரியாக தெரியுதா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபேஷன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறீங்க, அது மூலமாக காசு வருது, அது ஒரு ஃபீலு. இது நான் எப்படி சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு மாதிரி இது புரியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நம்ம பிடிச்சது பண்ணுறதுக்கும் நம்ம மன திருப்திக்கு, அதாவது சொல்லுவாங்களா, செய்யும் தொழிலே தெய்வம். இது ஒரு தொழில் மாதிரி தானே. நம்ம செய்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஒரு பிளானிங்கோட, இல்லை பிளான் வச்சு பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுதோ அது மாதிரி பிளானிங் இல்லாது, அதாவது ஃப்ளோவில் போய் பண்ணுறது. ஓகே, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ண போகிறேன்னா அது எனக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு டிசைனிங் பண்ண போகிறேன்னா, அந்த டிசைனிங் சம்மந்தப்பட்ட கோட்ஸோ, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது புக்ஸோ, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது வெப்சைட்லேருந்து போய் நான் ஏதாவது டாக்குமெண்ட்ரி எடுத்து பார்க்குறதோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஆசை இருக்குது, அதை நான் வந்து நானாக கற்றுக்கணும்னு நினச்சிட்டு போய் படிக்கிறேன்னா எனக்கு என்னென்ன இது புரியாது. அது மெல்ல என்ன ஏது எப்படி பண்ணணும், எது பேசிக்கு, எந்த அளவு ஸ்டெப்பு எத்தனை இருக்குது, என்ன ஏதுன்னு ஒரு கிளாரிட்டியாக பண்ணுறது. பிடிச்சு பண்ணுறத கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஃப்ளோவில் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக, அது எல்லா நேரத்திலும் சரியாக அமையாது. ஒரு சிலத்தையும் நமக்கு இப்போ படத்தில் பார்க்குறவங்க வந்து சடன் ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்க வந்தேன் படத்துக்கு, அப்படி உதாரணத்துக்கு நிறைய பேரை சொல்லப்போனால் உதாரணம் சொல்லப்போனால் வடிவேல் இருக்கார். அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊருக்கு கிளம்பி வந்து இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க வந்து அங்கே ராஜகிரன் அவரை பார்த்து அவரை பார்த்து தம்பி நல்லா நீ உன் பேச்சுலாம் நல்லாயிருக்கும், உன் பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அடுத்தடுத்த படம் ஒன்று நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். இதை மாதிரி சடன்லியாக நம்ம லைஃப்பில் நடக்குது ஒரு சில மேஜிக் மாதிரி. அது வந்து அது காரணத்தோடு தான் நடக்கணும் இல்லை, யூனிவர்ஸ் ட்ரூத்தே அதான். ஒருத்தவங்களுக்கும் அது நடக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது சடனாக நடந்துடும். அதுக்கு வந்து அந்த டைம் கிராட் பண்ணுறது வந்து யோசிக்க கூட முடியாது. அந்த டைம் உங்களுக்கு அது கிடச்சிருச்சுன்னு நீங்கள் யோசிக்க முடியாது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு மட்டும்தான் நம்ம அப்போ தோன்றது. தான் அது நடந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் நின்று பாருங்களேன், ஒரு 20 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு பார்க்கும்போது இவ்வளோ கடந்து வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோன்னா, அப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னே ஒன்று நடந்துச்சுல்ல, அதுதான் ஸ்பார்க்கேன்னு ஒரு தோணும். இதுதான் நான் ஃபேஷன்னா என்ன, நமக்கு பிடிச்சதை காசுக்காகவோ இல்லை வாட்டி நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காகவோ. உதாரணத்துக்கு பெஸ்ட்டு படம் வந்து மயக்கம் என்ன, அதில் வந்து தனுஷ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை வச்சுக்கோங்க, அது வாரேன் எக்ஸாம்பிளுக்கு. மயக்கம் என்ன படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவரோட ஃபேஷன் என்னென்னா பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார், ஃபோட்டோ எடுத்து போய் கொடுப்பாரு, எல்லாம் ரிஜெக்ட் ஆகும். யானைலாம் வேணாம், அந்த கேரக்டரை தவிர்த்துட்டு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் அப்படி வரல. கபிலா கையெழுத்து கும்பிட்றேன், பரமரமான்ட்டு அடுக்க வச்சுருவேன். அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அவர் இந்த தனிப்பட்ட மனுஷன் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும். தனக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஆசைப்பட்ட வாய்ப்பு மற்றவங்களுக்கு அது போகும்போது
அந்தளவுக்கு நான் நல்லவன் இல்லைடா, எனக்கு தான்டா வேணும், ஐ மீன் செல்ஃபிஷ், ஓகே ஒத்துக்கிறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுமே தப்பு இல்லை. ஏன்னா அவனோட உழைப்பை போட்டிருக்கான், அவனோட இது தான் எல்லாமே. அப்படிங்கும்போது அந்த படத்தில் வந்து எனக்கு லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அவரை ரிஜெக்ட் பண்ண அவர்கிட்ட போய் நின்று இப்படி ஒரு 2 செகண்ட் இப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படிம்பார். அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிங்க, ஓகே, அப்போ எனக்கு வலிச்சுது. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து உன்னோட எனக்கு பல மடங்கான ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அந்த சீனை சொன்னேன். எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி யார் அது படத்தில் அது ஒரு படத்தில் ஒரு ரெஃபரன்ஸாக வந்திருக்குன்னா ரியல் லைஃப்பில் எத்தனை பேருக்கு அது வந்து இதாக இருக்கும். ஃபேஷன்றது எது மேலேனாலும் இருக்கலாம். விவசாயத்து மேலே கூட இருக்கலாம், அது போலீஸ் ஆகணும்னு இருக்கலாம், கலெக்டர் ஆகணும்னு இருக்கலாம், டாக்டர் ஆகணும்னு இருக்கலாம், அட்வொகேட் ஆகணும்னு இருக்கலாம், யூடியூபர் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினைக்கலாம். இதெல்லாமே தனிப்பட்ட இது வந்து பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு நான் இந்தியான ஷோவில் கூட ஒருத்தங்க வந்து டீச்சர் ஆகணும்னு படிச்சுருந்தாங்க போல. ஆனால் அந்த டைமில் வந்து எப்படின்னா 90s அதுக்கு முன்னாடின்னு தெரியல, சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சிட்டதுனால அவங்க நினச்சதை பண்ண முடியலன்னுட்டு இப்போ வயசாகிடுச்சு. ஆனால் இப்போ வயசாகி 2 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களுக்கே கையானே அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. நினைக்கும் போது தான் நினச்சதை பண்ண முடியல, தனக்கு வந்ததை அமைச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் நினச்சதை பண்ண முடியல, நமக்கு பிடிச்சதை பண்ணாமல் இருக்கும்போது அது உங்களுக்கு நீங்கள் சமாதானப்படுத்தினாலும் ஒரு விதத்தில் வந்து அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சைக்காலஜிக்கு மூலமாகவோ உங்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தோணாதான் உங்களுக்கு ஒரு இடத்துல கூட ஓகே இது நம்ம பண்ணலையே, இது பண்ணியிருக்கணுமோ, இந்த வாய்ப்பை விட்டுருக்கக்கூடாதோ, முயற்சியாக பண்ணியிருக்கணுமோ, அது கிடைக்கல, அது செகண்டரி. ட்ரை பண்ணியிருக்கணும், முயற்சி பண்ணியிருக்கணும்ன்ட்டு அது தோணும். இப்போ எக்ஸாம் ஹாலில் இப்போ வந்து நான் வந்து 35 மார்க் எடுத்தேன் நான் பாஸ் அப்படின்னு ஒரு மனநிலை இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது. அப்போ வந்து அந்த 35க்கு நான் வந்து இன்னொரு 30 எடுத்துருக்கேன், 5 மார்க் பண்ணணும், அது 1/10 இருக்குது, அதில் நான் 10ஐயும் டைம் இல்லைன்ட்டு நான் 5 ஒன்வேர்டு தான் இருக்கேன், மீதி 5 ஒன்வேர்டு எழுதலை. இந்த 5 வேர்டு ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு நான் எழுதியிருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன் அன்றைக்கி நான், ஆனால் எழுதலை, ஆனால் ஃபெயில். அது எப்போ தோணுன்னா எல்லாம் ரிசல்ட்டை பார்க்கும்போது தோணும். அதே மாதிரி லைஃபுக்கே ரிசல்ட் வந்து லைஃபுக்கு ரிசல்ட்டே கிடையாது. நீங்கள் ஃப்ளோவில் போகிறீங்க, அது நமக்கு என்ன வருது, நமக்கு பிடிச்சதை பண்ணுறோமா, நல்லா சாப்பிட்றோமா, பிடிச்ச வேலையை செய்கிறோமா, அவ்வளோதான். ஷார்ட் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் வேர்ல்டு இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண பி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் நான் ஓரளவு இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொன்னதில் வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு அப்படி இல்லடா இது இப்படி இருக்கலாம்டான்னு நிறைய வழி இருக்கலாம், நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். சிலராக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க, அதாவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓகே நம்ம ஒரு இங்கே இருக்கோம் ஆரம்பித்து நம்ம இன்றைக்கி அங்கே நம்ம ஒரு முதலாளியாக நம்ம கீழே ஒரு 50 பேர் வேலை செய்யணும் மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு ஆசை இருக்கும். அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்க குடும்பம்லாம் ஆளணும். அது பீப்புளோட மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. அது ஒருத்தங்களும் வேறுபட்டுருக்கலாம். ஒருத்தர் வந்து காசு மட்டும்தான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து காசோட நல்ல மனுஷங்களை வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இருக்குது, இதில் சொல்ல நிறைய வெரைட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் கல்லப்பட்டது, நான் பார்த்தது, நான் கேட்டது, அதான் இவ்வளோ தான் இருக்குது. நான் சொன்னது இவ்வளோ தாங்க, இவ்வளோ தான் நான் பார்த்த விஷயங்கள். இதில் உங்கள் லைஃப்லேயுமே ஒரு சில இந்நேரத்தில் கூட இன்றைக்கி கூட நாளைக்கு கூட இன்னும் வரப்போகிற 2-3 மாதம் கூட அடுத்த வருஷம் கூட முடிஞ்சது நின்று ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் வர போகிறது தான் நமக்கு இருக்குது. நான் அதை தான் போய் பார்க்கணும். நீ முடிஞ்சு போனதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் அவுட் டு நெக்ஸ்ட் ஃபேஷன் யுவர் நெக்ஸ்ட் ஒர்க்கை கொடுங்க. ஏன் முடியாது? எல்லாம் நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. யார் சொன்னாலும் தளர்ந்துடாதீங்க முக்கியமாக. ஓகே, புரிஞ்சுதா?
இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த ஹவு டு ஃபேஷன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யுங்க. இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் போகுது, கனவெல்லாம் வலிக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய். நீதான்